இந்த 8 பலிபீடங்களும் ஒவ்வொரு கோவிலின் ஆகம விதிகளுக்கு ஏற்ப கோவில் பிரகாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். இவற்றுக்கு தலைமை பலிபீடமாக நந்தி பின்புறம் உள்ள பலிபீடம் அமையும். பொதுவாக தலைமை பலிபீடம் மூலவ மூர்த்தியின் பாதங்களை தாமரை வடிவில் தாங்கியதாக இருக்கும். சில கோவில்களில் பல பீடத்தின் அடியில் பக்தர்கள் உப்பும் மிளகும் போட்டு செல்வார்கள். உப்பாகிய உடம்பையும் மிளகாகிய ஆணவத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டேன் என்பதையே இது காட்டுகிறது. சக்தி தலங்களில் தலைமை பலிபீடம் தவிர பிராமி, மகேசுவரி, கவுமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி எனும் சப்தமாதாக்களை உணர்த்தும் பலிபீடங்களும் அமைத்திருப்பார்கள். அந்த பலிபீடங்களையும் மறக்காமல் வழிபட வேண்டும். பலிபீடம் முன்பு நின்று ஆத்மார்த்தமாக வழிபட்டால் நம்மிடம் உள்ள தேவையற்ற காமம் போய்விடும், ஆசை போய்விடும், கோபம் போய்விடும், தீராத பற்று போய்விடும், நெறி பிறழாத தன்மை உண்டாகும், பேராசை வரவே வராது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை விலகும், வஞ்சக குணம் வரவே வராது. ஆக பலிபீடம் மனிதனை மனிதனாக மாற்றுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே பலிபீடம் அருகில் நின்று நிதானமாக வழிபடுவதை பழக்கத்துக்கு கொண்டு வாருங்கள். அது உங்களை மேன்மைப்படுத்தும். கோவிலில் கோபுர வாசலுக்கு கொடிமரத்திற்கும் இடையில் உள்ள பலிபீடத்தில் நித்திய பூஜையின் முடிவில் கோவில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அன்னம் வைப்பர். இதை பலி போடுதல் என்பர். இதனை தெய்வங்கள் சாப்பிட்டு செல்வதாக ஐதீகம். வழிபாட்டின் போது பலிபீடத்தை தொட்டு கும்பிடுவதோ உரசி செல்வதோ கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பலிபீடம் நம்மீது பட்டு விட்டாலே ஒருமுறை குளிக்க வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன.